பாபநாசம் படத்துல வர்ற சுயம்பலிங்கத்தை பார்த்திருப்பீங்க. அவ்வளவு புத்திசாலியா இருப்பார். அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஒரு சீன்ல சொல்லுவாங்க, பள்ளிக்கூடமே போகாத பட்டி காட்டு சுயம்பலிங்கம் அப்படின்னு நான் அவனை சாதாரணமா எடை போட்டேன். ஆனா அவன் சினிமா பார்த்தே பல விஷயங்களை கத்து வச்சிருக்கான். சினிமா பார்த்தே புத்திசாலி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. இது உண்மையும் கூட. புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கத்து தரணும்னு இல்லை, நாம பார்க்குற நல்ல சினிமால இருந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நல்ல சினிமால இருந்து இது கண்டிப்பா உங்களுக்கும் நடந்திருக்கும். நீங்க ஏதோ ஒரு சினிமா பார்த்து உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த சினிமால வந்த ஒரு காட்சி, ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா கொடுமை என்னன்னா, இப்பெல்லாம் தமிழ்ல நிறைய நல்ல படமே வர்றதில்லை. ஆனால் அந்த குறைய போக்குற வகையில ரொம்ப மாசத்துக்கு பிறகு தாய் கிழவின்னு ஒரு நல்ல படம் வந்திருக்குங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் வந்த உடனே நான் பார்த்துட்டேன். இதுல உள்ள சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்ப நிறைய பேர் படமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்பவே படத்தை பத்தி சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போடலான்னு வெயிட் பண்ணி இப்போ போடுறேன். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை தெளிவா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த படத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். செல்ஃப் லவ். அந்த தாய் கிழவியை பற்றி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வெளியே கிளம்பிடும். மதுரைக்கு போய் தனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடும். கிழங்கு பொட்டலம், ஜிகர்தண்டான்னு தனக்கு பிடிச்சதை குடிக்கும். மதுரை ஊரை சுத்தி பார்க்கும். தனக்கு பிடிச்ச படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும். தனியாவே எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றதுதான் அந்த காட்சிகள் நமக்கு காட்டும். அந்த பவுனு தாய் பாட்டியோட மக கூட வீட்டுல தான் இருக்கும். ஏன் மகளை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி பார்க்கலாம்ல, இல்ல பேரனை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி பார்க்கலாம்ல, இல்ல தன்னோட சக வயது கிழவி யாரையாவது கூட்டிட்டு போயாவது ஊரை சுத்தி பார்த்திருக்கலாம்ல. ஏன் தனியாவே அதை பண்ணணும்? நாம எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், அது முக்கியம்தான். ஆனா இவன் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன், அவன் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்க தெரியணும். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை தனியா கூட தியேட்டர்ல போய் பாருங்க. வாரம் முழுக்க வேலை பார்க்குறோம், வாரத்துல ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேணாமா? ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே சைக்காலஜி எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விடுமுறை நாள்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறத விட, சோம்பேறியா தூங்குறத விட, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு ஹாப்பியா இருந்தீங்கன்னா மீதி இருக்க வார நாட்கள்ல வழக்கத்தை விட அதிக எனர்ஜியோட செயல்பட முடியும்னு சொல்றாங்க. நானே அது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. வாரத்துல 5 நாள் வேலை பார்ப்பாங்க, மீதி 2 நாள் கடுமையான மலைகளுக்கு ட்ரெக்கிங் போயிட்டு வருவாங்க. கிரிக்கெட் ஆட போறது, பேட்மிண்டன் ஆடுறதுன்னு கடுமையான வேலைகளை தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட மனசுக்கும் உடலுக்கும் ரீச் ஆச்சு. முடிஞ்சா இது மற்றவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. இல்ல சரியான கம்பெனி இல்லைனாலும் தனியாவே அதை பண்ண கத்துக்கோங்க. செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த படத்துல ஒரு வசனம் வருங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் முக்கியமானு தெரியல, ஆனா மரியாதையோட இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் அப்படின்னு. செம்ம டயலாகுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, பணம் வச்சிருக்கவன் எல்லாம் பயத்தோடய வாழ்வான், ஆனா என் பாக்கெட்ல பாரு 10 பைசா இல்லைனாலும் நிம்மதியா தூங்குவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய். கண்டிப்பா வாழ்க்கைக்கு பணம் முக்கியம், மரியாதைக்கும் பணம் முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை சாகிற வரைக்கும் எப்போதுமே கிடைக்கணும் அப்படின்னா உங்க கையில எப்பயுமே காசு இருக்கணும். அந்த படத்துல கூட ஒரு சீன் வருங்க. அந்த பவுனு தாய் கிழவியோட புருஷன் இறந்த பிறகு மயங்க எல்லாம் சொல்லுவாங்க, இனிமே உனக்கு எதுக்கு வீடு, ஒவ்வொரு பையன் வீட்லயே 4 மாசம் கஞ்சியை குடி, சொத்தெல்லாம் எங்க பேர்ல எழுதி வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கிழவி அதெல்லாம் பண்ணாது. நான் ஜாகிற வரைக்கும் இங்கே தான்டா இருப்பேன், என் சொத்து என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். இது ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்ல. நம்ம சாகுற வரைக்கும் மரியாதையோட இருக்கணும்னா பணம் நம்ம கிட்டே இருக்கணும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். 3வது பாயிண்ட், ஷேர் யுவர் ஃபினான்ஷியல் டிசிஷன் வித் தி உமன் இன் யுவர் ஃபேமிலி. இந்த படத்துல இன்னொரு செம்மையான டயலாக் வருங்க. படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் ஆம்பளச்சாமியை கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் காசுக்கும் பொம்பளச்சாமியை தான் கும்பிட சொன்னான். எந்தெந்த குடும்பத்துல ஆம்பளைங்க தான் வீட்டு பொம்பளையோட சேர்ந்து பினான்சியல் டிசிஷன் எடுக்கிறானோ அந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஒரு ஆண் வெளியில வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு உண்மையான ராஜா ராணி எல்லாம் பொண்ணுங்க தான். ஆனா நிறைய ஆம்பளைங்க தங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னு கூட மனைவிட்ட சொல்றது இல்லையா. எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு சேமிக்கிறேன், என்ன முதலீடு பண்றேன், எதையும் சொல்றது இல்லை. கேட்டா இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னைக்காவது அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா, சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன பிறகு நிறைய பேர் மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. பண விஷயத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது அந்த குடும்பங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணுவாருங்க, பயங்கரமான நாலேஜ் இருக்கு. ஆனா அவர் ட்ரேடிங்ல லாஸ் ஆகிட்டே இருந்தார். இவ்வளோ நாலேஜ் இருந்து ஏன் அவனுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு அவரை செக் பண்ணும்போது அவரு ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். நாலேஜ்ல அவருக்கு பிரச்சனை இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருந்தது. அவருக்கு சில விஷயங்களை சொன்னேன். முக்கியமா நீங்க ட்ரேட் பண்றத உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்.
சார் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது சார் அப்படின்னாங்க. நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு அவர் ப்ராஃபிட்டா மாறிட்டாருங்க. ஏன் அப்படின்னா, சரி நம்ம தப்பா ட்ரேட் பண்ணோம் இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மனைவி கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. அதுலேயே அவர் சரியா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு, ப்ராஃபிட்டாகவும் இருக்காருங்க. ட்ரேடிங்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், எக்ஸிக்யூஷன் வேணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அது எல்லாரும் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். நீங்களும் யாராவது ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மனைவிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, சரியா? நான் முதல்ல சொன்ன மாதிரி படிப்புக்கும் காசுக்கும் பொம்பளை சாமி தான் நம்ம ஊரில் கும்பிட சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு பெண்களிடம் பண விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. பண விஷயங்கள்ல எந்த குடும்பம் கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்குதோ அந்த குடும்பம் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். 4வது பாயிண்ட், ஹெல்த் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு பணம் தான் முக்கியம்னு தெரியும், கரெக்டா பணத்தை சம்பாதிச்சிருவாங்க. மரியாதை முக்கியம்னு தெரியும், மரியாதையும் சம்பாதிச்சிருவாங்க. ஆனா தங்களோட உடலை பேணி பாதுகாக்க மாட்டாங்க. அதுவே இந்த படத்துல பாருங்க, அந்த பவுன் தாய் கிழவி அவ்வளவு நகை சேர்த்து வச்சிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நடந்தே போய் வட்டியை வசூல் பண்ற மாதிரி அம்பாங்க. ஏன் அதுக்கு ஒரு வேலைக்காரனை போட்டிருக்கலாம்ல? இது மாதிரி நிறைய பேரை நானே பார்த்துருக்கேங்க. அவ்வளோ பணம் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸ்ல சில வேலைகளை அவங்களே பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஆள் போட்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு தான், இதெல்லாம் நம்மளே தொடர்ந்து பண்ணாதான் உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிம்பாங்க. இப்ப காசு வந்துருச்சுன்னு இந்த வேலைக்கெல்லாம் நான் ஆள் போட்டேன்னு வையே, உடம்பும் போயிடும் மனசும் போயிடும் அப்படிம்பாங்க. அதனால எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களோட சில வேலைகளை நீங்களே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா 5வது பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு முக்கியமான கரு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு நொடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த படத்தோட முக்கியமான கரு என்ன அப்படின்னு யோசிங்க. யோசிச்சிட்டீங்களா? அதுதாங்க 5வது பாயிண்ட். டீச் யுவர் சில்ட்ரன் டு பி இண்டிபெண்டன்ட். அந்த தாய் கிழவியோட பொண்ணு ஒரு சீன்ல சொல்லுவாங்க, பெண் குழந்தை இண்டிபெண்டா இருக்கணும், யாரையும் எப்பயும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு. அந்த தாய் கிழவியும் கிளைமேக்ஸ்ல அதைத்தான் சொல்லுவாங்க, பெண்கள் சுதந்திரமா இருக்கணும். எனக்கு இத்தனை வயசுல கிடைச்ச சுதந்திரம் என் பொண்ணுக்கு 30 வயசுல கிடைக்கணும், என் பேத்திக்கு 18 வயசுல கிடைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு பிறக்கும் போதே கிடைக்கணும். பொண்ணுங்க தங்களோட வேலைகளை அவங்களே பார்த்துக்கணும். வண்டி ஓட்ட தெரியணும், கடைகளுக்கு போக தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தயங்க கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அந்த தாய் கிழவி பாட்டி 300 பவுனை ஒழிச்சு வச்சிருக்குங்க. அதுல 3 பவுனை கொடுத்துருந்தா அந்த பொண்ணு புருஷன் வீட்டுல போய் வாழும்ல. ஆனா ஏன் அந்த கிழவி கொடுக்கல? இதை கொடுத்துட்டா மறுபடியும் அவ புருஷன் இன்னொரு 3 பவுன் கேட்பான், மறுபடியும் அனுப்பிவிடான். அதுக்கு பதிலா எப்படி சுயமா வாழணும் அப்படின்னு தன்னோட பொண்ணுக்கு அந்த தாய் கிழவி சொல்லி கொடுக்குதுங்க. பேரண்டிங் பத்தி ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கு, ரோடு கிராஸ் பண்ணி விடுற அப்பா அம்மாவா இல்லாம ரோடு கிராஸ் பண்ண சொல்லித்தர அப்பா அம்மாவா இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தன்னோட பிள்ளைகளுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா இல்லாம காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித்தர பெற்றோரா இருங்க. காக்கா குருவி கூட கொஞ்ச நாளைக்கு தான் தங்களோட குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டும், அதுக்கப்புறம் கொத்தி கொத்தி உன்னோட உணவை நீயே தேடிக்கோ அப்படின்னு கொத்தி பறக்க சொல்லும். விலங்குகளும் அப்படித்தான். எந்த ஒரு விலங்கும் குட்டி வளர்ந்த பிறகு ஊட்டி விடுறது இல்லை. ஆனா மனுஷ இனத்துலதான் பெற்றோர்கள் எப்போதும் தங்களோட குழந்தைகளை வளரவே விட மாட்டேங்கிறாங்க, பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க. நானே உனக்கு எல்லாம் பண்றேன், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வளர விடாம பாத்துக்கிறாங்க. உங்க குழந்தைகளுக்கு உங்க பணத்தை கொடுக்காதீங்க, உங்களோட அறிவை கொடுங்க. அவங்க சுயமா இண்டிபெண்டா வாழணும், அவங்களுக்கு காசோட அருமை தெரியணும், அவங்களே சம்பாதிக்கணும். அப்படி காசோட அருமை தெரிஞ்ச பிறகு வேணும்னா அவங்களுக்கு உங்க பணத்தை கொடுங்க. அவங்களுக்கு காசோட அருமை தெரியறதுக்கு முன்னாடியே உங்க பணத்தை கொடுக்காதீங்க. பெண் குழந்தைகளுக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடுங்க, சுதந்திரமா வாழ கற்றுக் கொடுங்க. அதுதான் இந்த படத்தோட முக்கியமான கருவும் கூட. 6வது பாயிண்ட், லேர்ன் மணி மேனேஜ்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பாட்டி அந்த கிராமத்துல தான் வாழ்ந்து கடுமையா உழைச்சு அவ்வளோ தங்கத்தை சேர்த்து வச்சிருது. ஆனா என்னதான் அதே கிராமத்துல அதே போல கடுமையா உழைச்சாலும் மற்றவங்களாலெல்லாம் முன்னேற முடியலையே. ஏன்? வெறும் உழைப்பு மட்டும் பத்தாது, சிக்கனமா இருக்கணும், சிறுக சிறுக பணத்தை சேமிக்கணும். நம்ம கிட்ட இருக்க பணத்தை தங்கமாவோ நிலமாவோ மாற்ற தெரியணும். முதல்ல பணத்தை சம்பாதிக்க தெரியணும், அப்புறம் பணத்தை சரியா கையாள தெரியணும், அப்புறம் அந்த பணத்தை பெருக்க தெரியணும். இந்த 3 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால சிறப்பா வாழ முடியும். இந்த படத்துல ஒரு கிராமத்துல இருக்க பாட்டி வேலை செஞ்சு 300 பவுன் சேர்க்க முடியுமாயா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதே போல நிறைய கிராமத்து பாட்டியில நானே பார்த்திருக்கேங்க. தன்னோட சொந்த உழைப்புல 100 பவுன் வரைக்கும் சேர்த்த பாட்டியே பார்த்திருக்கேன். எப்பயுமே இண்டிபெண்டா இருப்பாங்க. தன்னுடைய கணவனுக்காக உழைச்சாங்க, அடுத்து தன்னுடைய மகனுக்காக உழைப்பாங்க, தன்னோட பேரம்பேத்திக்காக உழைப்பாங்க. யாருக்கிட்டையும் சல்லி பைசா எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் சாம்பிள் மட்டும்தான். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் லவ். உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தனியாவே பண்ண கத்துக்கோங்க. 2வது பாயிண்ட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க பணம் தேவையில்ல,
ஆனால் எப்போதுமே மரியாதை கிடைக்க பணம் கண்டிப்பாக தேவை. 3வது பாயிண்ட், ஷேர் யுவர் ஃபினான்ஸ் டிசிஷன் வித் உமன். பண விஷயத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுங்க. படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் ஆம்பளச்சாமியை கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் காசுக்கும் பொம்பளச்சாமியை தான் கும்பிட சொன்னான். 4வது பாயிண்ட், ஹெல்த் ஃபர்ஸ்ட். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. 5வது பாயிண்ட், டீச் சில்ட்ரன் டு பி இண்டிபெண்டன்ட். குழந்தைங்களுக்கு உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு சுதந்திரமாக வாழ கற்றுக் கொடுங்க. 6வது பாயிண்ட், லேர்ன் மணி மேனேஜ்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை எப்படி சரியாக கையாளுறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த படத்துலேருந்து கற்றுக்கலாம். நீங்கள் இந்த படத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலில் வெற்றி கதைகள், புக் ரிவ்யூஸ் இதெல்லாம் தான் வீடியோவாக வரும். ஆனால் இந்த மாதிரி படத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இன்னொரு படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், அதை என் லைஃப்பில் அப்ளை பண்ண விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அந்த மெம்பர்ஸ் வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். அதில் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஜாயின் மெம்பராக மாறுங்க. இது போல் தொடர்ந்து வீடியோக்களை போட எனக்கு உதவியாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.